முன்னொரு காலத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில் நரேந்திரன் என்னும் மன்னன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய இறுதி நாட்களில் ஒரு நாள் அவர் தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எனது காலம் முடிவிற்கு வந்துள்ளது. எனது ஆவியை ஒரு ஜாடியில் நான் அடைப்பேன். அதை நீ தூரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினார். அதற்கு மெய்காப்பாளர், ஏன் மன்னா இந்த முடிவு என கேட்டார். அதற்கு மன்னர், இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நமது காலம் எப்படி இருந்ததென்று இனி வரும் தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்று கூறினார். மெய்காப்பாளரும், அப்படியே ஆகட்டும் மன்னா, நீங்கள் எடுத்த முடிவிற்கு வாழ்த்துக்கள் என கூறி மன்னரது ஆவியை ஒரு ஜாடியில் அடைத்து அதை கடலில் தூக்கி எறிந்தார். டே அண்ணா, போர் அடிக்குது. நம்ம கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடுவோமா? சரிடா, வா விளையாடலாம். யாரு கேட்சரா இருப்பா? நான் தான் கேட்சர். சரி, நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஏய் ஜூலி, முடிஞ்சா என்ன புடிச்சு காட்டு. அச்சச்சோ, என்னாச்சு? அச்சோ, விழுந்துட்டேன். இதென்னது பாட்டில் மாதிரி இருக்கே? இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் நரேந்திரன். என்னை விடுதலை செய்த உங்களுக்கு சிரிக்காதீர்கள். முதலில் என்னை விடுதலை செய்ததற்கு நன்றி. நான் எங்கிருக்கிறேன்? அந்த நாட்டில் இருக்கிறேன். நீங்க எங்க ஃப்ரண்ட்ல தான் நிக்கிறீங்க. யார் இந்த ஆளு? இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. இவங்க கிட்ட நமக்கு எதுக்கு பேச்சு? வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். என்னை விட்டு விடுங்கள். நான் உங்களை தொந்தரவு செய்ய வரவில்லை. நான் என் கதையை உங்களிடம் கூறிவிட்டு நான் சென்று விடுகிறேன். என்னை அனுமதியுங்கள். சரி, கேக்குறோம். அப்படி நீங்க என்னதான் சொல்ல போறீங்க? எல்லாரும் வாங்க. ஹேய், எல்லாரும் அமைதியா இருங்க. சார் இப்ப பேய் கதை சொல்ல போறாரு. ஒரு ஊர்ல ஒரு காலத்தில் என் நாட்டின் ராஜாவாக இருந்தேன். என் நாடு இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான நாடு. ஆரோக்கியமான உணவு, சுத்தமான காற்று, அன்பான மனிதர்கள் என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். ஓ, அப்புறம் என்னாச்சு? இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. எஸ், நீங்க சொல்வது சரியே. இப்போது மன்னராட்சி மாறிவிட்டது. நீங்க ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுங்க. இதென்ன இவ்வளவு பெரிதாக? இது என்னன்னு தெரியாதா? திஸ் இஸ் புக். தமிழ்ல புத்தகம்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிறத படிக்க தான் நாங்க ஸ்கூலுக்கு போறோம். இதெல்லாம் படிச்சு தான் நாங்க பெரிய ஆளாக போறோம். ஓ, எங்க காலத்து ஓலைச்சுவடியா நீங்க புத்தகம்னு சொல்றீங்க? ஓ,
ஜூலி, நான் இந்த ஓலைச்சுவடியை பார்த்திருக்கேன். நம்ம தாத்தா வச்சிருக்காரு. அதை நான் போய் எடுத்துட்டு வரேன். இதேதான் எங்க சங்க காலத்து புத்தகம். இதுல தான் நாங்க பல ரகசியங்களையும் குறித்து வைப்போம். ரகசியமா? எந்த மாதிரி ரகசியம்? போர் முறை, ஆவணங்கள் போன்ற பல ரகசியங்களையும் ஓலைச்சுவடியில் குறித்து வைப்போம். ஜாக், அந்த வேயிங் மிஷின் எடுத்துட்டு வா, கேக் செய்யணும். இதோ வரேம்மா. இதென்ன? இதை நாங்கள் உணவுப் பொருட்களை வெயிட் பார்க்குற டிஜிட்டல் வெயிட் மெஷின். ஓ, தராசையா இப்படி சொல்றீங்க? தாசையாவா? அது எங்களோட தாத்தாவோட பேராச்சு. தராசு அது இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட இரும்பு தட்டால் செய்யப்பட்ட ஒரு எடை பார்க்கும் கருவி. அது பார்க்க கொஞ்சம் பெரிதாக இருக்கும். சங்கிலி தட்டா? நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓ, நான் எடுத்துட்டு வரேன். இதுவான்னு பாருங்க. இதேதான், இது இப்போவும் இருக்கா? இதை வச்சு தான் நாங்கள் வணிகம் செய்து வந்தோம். வணிகமா? எந்த மாதிரி வணிகம்? இதை வைத்து தான் உள்நாட்டு வெளிநாடுகளுடன் நாங்கள் வணிகம் செய்து வந்தோம். முத்துக்கள், பட்டாடை, வாசனை பொருட்கள் போன்ற பலதையும் வணிகம் செய்து வந்தோம். சரி சரி, போதும். நீங்க சொன்ன கதை இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எங்களுக்கு ப்ளே டைம். நாங்க போய் விளையாடணும். நானும் வரேன். எங்கே போறீங்கள்? அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டியா? ஆமா. சேம் பின் சாக்லேட். நம்ம வேணா மைல்ஸ் வீட்டுக்கு போலாமா? போலாமே. என்ன விளையாடுகிறீர்கள்? நாங்க நிறைய விளையாட்டு விளையாடுவோம். கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, கேரம், வீடியோ கேம், இன்னும் நிறைய விளையாட்டு விளையாடுவோம். இப்போ நாங்க விளையாடுறது ஃபுட்பால். நீங்க உங்க காலத்துல விளையாடின விளையாட்டுக்கெல்லாம் ஹிஸ்டரி வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் நிறைய வீர விளையாட்டுகள் விளையாடுவோம். அம்பி எய்தல், வாள் சண்டை, மல்யுத்தம் போன்ற பல வீர விளையாட்டுகளும், பல்லாங்குழி, சதுராங்கம் போன்ற கற்களால் விளையாடும் பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் நிறைய விளையாடுவோம். சரி சரி, நீங்கள் விளையாட செல்லுங்கள். இதுதான் அது. பல்லாங்குழி. பல்லுல குழி பார்த்திருக்கேன். இது என்ன பல்லாங்குழி? முத்துக்களால் இருவர் விளையாடும் விளையாட்டு. ஓ அப்படியா? இதெல்லாம் விளையாடுவீங்களா? இதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது. எனக்கு சொல்லி தருவீங்களா? முடியாது. ஏனென்றால் நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியிடம் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே ஓகே. நீங்க எங்க போறீங்க? உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் பயன்படுத்திய பொருட்கள், கலைகள் என்றும் சிலது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் பலது அழிந்துவிட்டன. இருப்பதை காப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. எங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை அழியாமல் காப்போம் என்று உறுதிமொழி எடுக்கிறோம். இவங்கள் இப்படி, நீங்கள் எப்படி?